ஒருவேளை இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணலாம், ஆனா சொல்ல சொல்ல உங்களுக்கு விளங்கும். யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Praise the Lord. Hallelujah. ஸ்பெஷலா இந்த யாக்கோபு, எனக்கு கண்ணில் பட்டவர் இந்த யாக்கோபு தான். இயேசுவை சுமந்த அதே கரு இந்த யாக்கோபையும் சுமந்தது. இயேசுவை சுமந்த அதே கர்ப்பம் தான் இந்த யாக்கோபையும் சுமந்தது. ஆரம்பத்தில் எழுதும்போது தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு அப்படின்னு எழுதுறாரு. இயேசுவுக்கு ஊழியக்காரனாகிய யாக்கோபு. ஆக்சுவலா அவர் என்ன எழுதியிருக்கணும்னா இயேசுவுக்கு சகோதரனாகிய யாக்கோபுன்னு எழுதியிருக்கணும். இயேசு படுத்த அதே படுக்கையில ஒருவேளை ஒரே பாயில படுத்திருக்கலாம், ஒரே அறையில படுத்திருக்கலாம், ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கலாம், ஒரே விதமா வளர்ந்திருக்கலாம், ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கலாம், அவர் முன்னால இவர் பின்னால போயிருக்கலாம். எப்படியோ பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க, நான் சும்மா கற்பனையா சொல்றேன். எல்லாமே ஒன்றாவே நடந்திருக்கும். கூட இருந்தே பார்த்திருப்பான். ஒருவேளை சீஷரா மாறின பின்னால பிரதான சீஷர்கள் முந்தி கொண்டிருக்கலாம். ஆனா சொல்லி இருப்பான், யோ நீங்க தான் 3.5 வருஷம் தான் அவர் கூட படுத்தீங்க. ஸ்தோத்திரம். அவர் 30 வயசு ஆற வரைக்கும் நான் அவர் கூட தான் படுத்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 சகோதரிங்க இருக்கிற வீட்டுல சொல்ல தாங்க முடியல, அடி குடி சண்டை. 2 தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க. ஆனா பாருங்க இவர் கூட 4 தம்பிங்க பிறந்தாங்க. ஸ்தோத்திரம். மொத்தம் 5 பேரா வளர்ந்தாங்க. அதுக்கு பின்னால சகோதரிகள் பிறந்திருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. இயேசுவுக்கு சகோதரிகள் பிறந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் பிறந்திருக்கிறாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தாரு, அவங்க எல்லாரும் யோசேப்பால பிறந்தாங்க. அது மட்டும்தான் வித்தியாசமே தவிர கருவறை எல்லாருக்கும் ஒரே கருவறை தான். அங்கிருந்து வளர்ந்தாங்க. அப்படி ஒரே ரத்தம், ஒரே குடும்பம், ஒரே இனம், ஒரே ஜனம். அப்படி இருந்தவன் என்ன எழுதுறான்னா இயேசுடைய ஊழியக்காரன் எழுதுறான். ஏன்னா இயேசுடைய வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து, இவங்க எல்லாம் 3.5 வருஷம் தான் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க. அவன் 30 வருஷம் இயேசுடைய வாழ்க்கையை பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறான். எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார், எவ்வளவு தகுதியான சமுதாயத்துல எவ்வளவு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். எதுக்குமே எதிர்த்து நிற்காம, ஐயா பத்தியா நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு வேஷம் போட்டான், இங்க வந்து 3 வருஷம் வேற வேஷம் போட்டுக்கிறான் அப்படிலாம் சொல்ல. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே மாறணும். ஆனா அவர் குழந்தையா பிறந்த பொழுதே ரட்சிப்புலயே பிறந்தாரு. பாவம் இல்லாமல் வளர்ந்தாரு, பாவம் பார்க்காம வளர்ந்தாரு, பாவம் அறியாமல் வளர்ந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துல வாழ்ந்து வந்தவரை இவன் எழுதுறான். கடைசியில பாருங்க, இந்த யாக்கோபு எழுதின நிருபமே ஞானங்களின் புஸ்தகம். ஏறக்குறைய நீதிமொழிகளுக்கு சமமா இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதிமொழிகளுக்கு சமமாய் புதிய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு புஸ்தகம் என்றால் அது இந்த யாக்கோபு எழுதின நிருபம். ஆகையினால இந்த யாக்கோபு சொல்றாரு, யூதர்கள் ஞானத்தை விரும்புகிறவர்கள், யூதர்கள் ஞானத்தை விரும்புகிறவர்கள். அந்த முதல் வசனத்துல சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. 12 கோத்திரங்கள் யாரு? யூதர்கள் தான் 12 கோத்திரங்கள். அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுறாராம். அப்ப சொல்லிட்டே வரும்போது நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை 5வது வசனத்தை பிடிச்சுக்குவோம். ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா யாருக்கும் கொடுக்கிறவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. அப்போ யூதர்களுக்கு எது முக்கியம்னு அறிஞ்சு இவர் எழுதுறாரு. படிக்கிறவங்களுக்கு முக்கியம் எழுதல. யூத குலத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணுட்பம், அறிவு நுட்பம், மதிநுட்பம் அப்படி சொல்றாங்க. மதிநுட்பத்தை அல்ல, மதிநுட்பம் பூமியிலிருந்து கிடைப்பது, படிப்பினாலேயோ அல்லது அனுபவத்தினாலேயோ கிடைப்பது. தேவன் நமக்கு அனுபவத்தை கொடுத்து ஞானவான்களாய் மாற்றுவதில்லை, பிறக்கும் முன்னே நம்மை ஞானவான்களாய் முன்குறித்திருக்கிறார். ஏன்னா இது உலகத்தினால வந்த ஞானம் கிடையாது, இது தேவனிடத்தில் இருந்து வந்த ஞானம். அவரே ஞானமாய் இருக்கிறார், அவரே அறிவாய் இருக்கிறார், அவரே செல்வமாய் இருக்கிறார், அவரே பொக்கிஷமாய் இருக்கிறார். அவருடைய மதிநுட்பத்தை, அவருடைய ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது உலகத்தால் வந்த ஞானம் அல்ல, தேவனால் வந்த ஞானம். நாம் செய்வதற்கு 1000 வேலைகள் இருக்கிறது, செய்வதற்கு
1000 வேலை இருக்குது. ஒரு நாள் பிறந்த உடனே இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்யணும், ஆனா எதை முதல்ல செய்யணும், எதை செஞ்சா நமக்கு பயனுள்ளதா இருக்கும், இந்த ஞானம் தானாவே வேலை செய்யுது. காலை எழுந்தவுடன் பாருங்க, ஒரு காக்கா தண்ணி குடிக்கும் போது மேல தலையை தூக்கிக்குது, ஒரு கோழி தண்ணி குடிக்கும் போது மேல தலையை தூக்கி இருக்குது. இதெல்லாம் தலையை தூக்கி தூக்கி தண்ணி குடிக்குது. அதே போல தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் காலையில எழுந்த உடனே கர்த்தரை துதிக்கணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் தந்து காலையில அவருடைய கிருபையினால நிரப்பப்பட்டு அந்த ஞானத்தை அடைகிறோம். ஸ்தோத்திரம். என் ஞானம் என் படிப்பினால வந்தது கிடையாது, தேவன் தந்த கிருபையினால வந்தது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறேன், அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறேன். அங்கனால இந்த யாக்கோபு எழுதும் போது சொல்றாரு, சிதறி இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு எழுதும் போது, பொதுவாய் எழுதும் போது, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல பொதுவாய் இருக்கிற எல்லாருக்குமே எழுதுறேன். ஞானம் என்பது ஒன்று, உங்களுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான ஞானம் இல்லாவிட்டால், வேலை செய்வதற்கு தேவையான ஞானம் இல்லாவிட்டால், சமுதாயத்திலே வாழ்வதற்கு தேவையான ஞானம் இல்லாவிட்டால், யாவருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவரிடத்திலே கேளுங்கள், அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவார். ஏறக்குறைய பாருங்க, 50ஆம் ஆண்டு, கிபி 50ஆம் ஆண்டு இது எழுதப்பட்டது. அந்த காலகட்டம் இன்னும் கூட இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அடிமைகளாகவே இருந்த காலத்துல சபையானது சிதறி போயிருந்தது, உபத்திரவத்தினால் சிதறி போயிருந்துச்சு. எல்லாரும் ஒரே அப்பம் விட்டாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. 3000 ரட்சிக்கப்பட்டது, 5000 ரட்சிக்கப்பட்டது, எண்ணிக்கை கடங்காதவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரே சபையா. ஆண்டவர் அப்போதே மெகா சபையை திட்டத்துல வைக்கல. இன்னைக்கு மெகா சபை என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கிளை சபைகள், சிதறிப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள். பாருங்க, கொரிந்து, கலாத்தியா, எபேசியா, இதெல்லாம் ஏன்னா எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கால்களை வைத்தார்களோ அங்கெல்லாம் சபை உருவானது. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் ஒன்னா சேரலாம், செய்யல. கன்வென்ஷன் வைக்கலாம், வைக்கல. அந்தந்த சபையில அவர்கள் தனித்தனியாய் தேவனுடைய நாமத்தை துதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். எப்போது ஆகிலும் சந்தர்ப்பம் கிடைச்சா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. எந்த பிரபயமும் அப்படி எழுதப்படவில்லை. மெகா சபை யார் உட்கார்றாங்க, யார் வர்றாங்க, யார் போறாங்க ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஸ்தோத்திரம். சத்தமா. அன்னைக்கு அப்படி சபை இருக்க கூடாதுன்னா சபைக்கு நடுவுல கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்பினாரு. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு எழுதினார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? பாருங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும்பா, உபத்திரம் வரும், அதனாலதான் நீங்க சிதறி போனீங்க. ஆனா இது நடக்கும் பொழுது உங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் வருகிறது என்று எண்ணுங்கள். இப்போ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன், அதாவது பிரச்சனை வருகிற நேரத்திலே தேவனுக்காக உறுதியாய் நிற்கிறவன், சின்சியர் ஃபெய்த், நேர்மையான விசுவாசத்தோடு கூட. இன்னைக்கு இன்டெலிஜென்சி, ஞானம், இது ரெண்டும் வேற வேற. இன்னைக்கு அரசாங்கத்துல சிக்காதவன் எல்லாம் உத்தமனா? அரசாங்கத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளுவது என்கிற நுண்ணறிவை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளுகிறான். சட்டம், இத்தனை சட்டம் இருந்தா அவனுக்கு தெரியும் சட்டத்துல எத்தனை ஓட்டை இருக்குதுன்னு. எதை செஞ்சா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி எல்லா ரகசிய வழிகளையும் அறிந்து வைத்து அதுல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. அதனால அவங்க மதிநுட்பம் வேறே, ஞானம் வேறே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஞானத்தை நிரூபிக்கிறதுக்காக சோதனைகளை அனுப்புறாரு. உபத்திரவம் பரீட்சை செய்கிறது. நம்ம சரியானவங்க தானா அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு. அக்னியினால பொன் சோதிக்கப்படுகிறது போல இவன் உண்மையான விசுவாசி தானா, உண்மையான கிறிஸ்தவன் தானா, கர்த்தருக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்பானா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. ஒரு கம்பெனில இருந்து ஒரு பிராண்ட் வெளியே வருதுன்னா எத்தனையோ பரிசோதனைக்குள்ள அது ட்ரையல் பார்க்கப்படும். சோதனை ஓட்டம் இருக்கும். ஒரு வாகனமா இருந்தால் சோதனை ஓட்டம் இருக்கும். அது ஒரு ஆகாரமா இருந்தா அது வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு தரத்தினாலே சோதிக்கப்பட்டு சாப்பிடப்பட்டு அது சரியான பேக்கிங் இருக்குதா, எவ்வளவு நாள் அது வைக்கலாம் அப்படி என்கிற தர சோதனை இடப்பட்டு அது வெளியே வருகிறது. ஸ்தோத்திரம்.
அப்படிதான் கர்த்தர் நம்மையும் உபத்திரவத்தின் குகையிலே நம்முடைய விசுவாசத்தை புடமிடும்படியாய் சோதனைகளை அனுப்புகிறார். ஆனால் பாக்கியவான்கள் என்கிற பேர் இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கும் எனக்கும் பாக்கியவான் என்கிற பேரை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் பாக்கியவான், பரலோகம் மெச்சிக்கொள்ளும் பாக்கியவான், தரம் உயர்ந்த பாக்கியவான், கரைப்படாத பாக்கியவான், குற்றம் சாட்டப்படாத பாக்கியவான். அதனால குற்றம் சாட்டுவதற்கு 1000 காரியம் சூழ்ந்து வந்த பொழுதிலும் அந்த குற்றம் எல்லாம் பொய் என்று நிரூபணமாகி இவன் குறை இல்லாதவன், குற்றம் சாட்டப்படாதவன் என்கிற ஒரு நிரூபணத்தை தரும்படியாய் சோதனை வருகிறது. சோதனை என்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா ப்ரமோஷனே கிடையாதுங்க. நம்ம கஷ்டமா இந்த 2வது மாசம் பாஸ்டர்னா சோதனை சொல்றாரு, இன்னைக்கு நேத்திக்கா வரப்போது நம்ம பயப்படுறதுக்கு. போன மாசம் சோதிக்கப்பட்டவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. போன வருஷம் சோதிக்கப்பட்டவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நமக்கு ஒண்ணு அது புதுசு இல்லையே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை அந்த விசுவாசம் என்கிற வைரத்தை பட்டை தீட்டும்படியாய் வருகிற சோதனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நான் பாக்கியவான், நான் உறுதியுள்ளவன். என்னுடைய அந்தரங்க சந்தேகங்களை ஆராய்ச்சி செய்வதற்காகவே நேர்மையான விசுவாசம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்தரங்க அவிசுவாசங்கள் ஒருவேளை பார்க்கும்போது விசுவாசம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா மனசுக்குள்ள ஒரு சில இடத்துல அந்தரங்கத்துல அவிசுவாசம் ஒட்டி கொண்டிருக்கும். அது இருக்குதா இல்லையான்னு வெளியே இருக்கவனுக்கு தெரியாது. ஆனால் என்னிடத்திலே வருகிற சோதனை, என்னிடத்திலே அந்தரங்க அவிசுவாசம் இருக்கிறதா என்று பார்த்து என் நேர்மையான விசுவாசத்தை கண்டு அது முத்திரை போடுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இந்த 2வது மாதம் பாக்கியவான்கள் என்கிற பட்டத்தோடு நீங்க இங்க இருந்து போறீங்க. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்னா எப்படி சந்தோஷப்படுறீங்களோ அதே போல உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான் என்கிற வார்த்தையை இந்த காலை வேளையில சொல்லுகிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலே கர்த்தருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் பண விஷயத்துல சோதனை வரும். பாருங்க, எந்த மாசம் குறைவா சம்பளம் வந்துச்சோ அந்த மாசம் வைத்தறிச்சல் பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட செலவு வேற வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா அப்போ ஏன் இதெல்லாம் குறைவான சம்பளத்தையும் கொடுத்து நிறைவான செலவையும் கொடுக்கிறாரு? இதுக்கு நடுவுல இவன் கர்த்தருக்கென்று பண விஷயத்துல உண்மையா இருக்கிறானா அப்படின்னு கர்த்தர் சோதிக்கிறாரு. அதையும் தாண்டிட்டா அப்போ இவன் இல்லாத நிலைமையிலேயே உண்மையா இருப்பானா, இருக்கிற நிலைமையில இன்னும் உண்மையா இருப்பான்னு அள்ளி கொடுப்பார் தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, பாக்கியவான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் 12வது வசனத்தை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, சகிக்கிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சகிக்கிற மனுஷன். சகிப்பு தன்மைன்னா என்னது? நம்ம பதிலுக்கு ஒரு ஆக்ஷனும் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் சகிப்பு தன்மை. நம்ம ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒண்ணு முகத்துல வெளிப்பட்டுரும், இல்லைன்னா செயல்ல வெளிப்பட்டுரும். கலந்துக்கிற எதுலயும் கலந்துக்க மாட்டோம், பேசுற யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், சிரிக்கிற யாருக்கிட்டையும் சிரிக்க மாட்டோம். அப்போ சகிப்புத்தன்மை பொருந்துமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல ஒரு சில போஸ்டிங் முடிஞ்ச உடனே இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறோம் 12 பேரு. அந்த 12 பேர்ல ஒருத்தரை போஸ்டிங்ல போடுறாங்க. அவர் காலம் முடிஞ்சது. அவர் காலம் முடிஞ்ச உடனே அவர் எங்க வந்துடணும்? அந்த 12 பேர் ரெகுலரா உட்கார இடத்துக்கு வந்துடணும். ஒருத்தர் வேற ஒருத்தர் அதுக்கு பதில் போய் நிப்பாரு. இவர் கீழே இருந்து என்ன தெரியுமா சொல்வாரு? நான் இருக்கும் போதெல்லாம் இப்படி செய்யல, நான் இருக்கும் போதெல்லாம் இப்படி நடக்கல அப்படி சொல்வார். அப்போ என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் உன் போஸ்டிங்ல இருக்கும்போது நீ வேஷம் போட்டு இருந்த. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
இந்த நுட்பமான ஞானத்தை கத்த தராரு. எது இருந்தாலும் இல்லைனாலும், ஒரு சிலர் குவாலிட்டி தெரியுங்களா, பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் வேலை செய்வாங்க, பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாது. வேலை செஞ்சே பழக்கப்பட்டவங்களுக்கு சும்மா இருக்கவே முடியாது. அதை செய்யணும் செய்யணும் செய்யணும், கையெல்லாம் பரபர பரபர பரபரன்னு இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சகிப்பு தன்மையை கர்த்தர் நம்மிடத்துல அதிகமா தருவாராக. அதனாலதான் அந்த சோதனை அனுப்புறாரு. சோதனைன்றது பாவம் செஞ்சவங்களுக்கு வர்றதுன்னு நினைச்சுக்க போறீங்க. பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் சோதனை. பாவம் செஞ்சவங்க தான் ஏற்கனவே அந்த பாவத்திலே இருக்கிறாங்களா, அவனுக்கு என்ன சோதனை? ரிப்பேர் ஆகி ஒரு பொருள் குப்பை தொட்டியில கிடக்குது, அதுக்கு எதுக்குங்க சோதனை? கம்பெனில இருந்து புதுசா ஒரு பொருள் வெளியே வரப்போகுது, அதுக்குதான் சோதனை. வேலை செய்து கொண்டிருக்கிற பொருள்களுக்கு மட்டும்தான் சோதனை. வேலை செய்யாத பொருளுக்கு சோதனையே கிடையாது. ஐயா, சர்ச்சில எதுலயுமே முன்னால நிக்காதவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் முன்னால மட்டும்தான் இல்ல சர்ச்சுக்கு மட்டும்தான் வரான். இன்னும் கூட யார் இடத்துல அவன் ஃப்ரெண்டா இருக்கிறான், புரிஞ்சுதா? இன்னும் கூட அவன் உலகத்துல இருந்து சர்ச்சுக்கு வந்தாலும் உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு சோதனை எல்லாம் வராது, அவனுக்கு பிரச்சனை எல்லாம் வராது. யாரெல்லாம் அதை விட்டு விட்டு கிறிஸ்துவோடு கூட வாழ வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சோதனை, அவர்களுக்கு மட்டும்தான் போராட்டம். இன்னும் அதிகமாக 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 இன்னும் முன்னேறி செல்லுகிறோம் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இவனை விட்டா ஏதோ ஒன்ன பெருசா செஞ்சிட போறான்னு சொல்லி பிடிக்காததுனால இந்த உலகத்தில் உள்ள அதிபதியானவன் நம்ம சோதனை செய்கிறான். செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது, செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனா எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோன்றது ஆண்டவர் பாக்குறாரு. சாதாரணமா எல்லா நாளும் செய்யற வேலையை விட இன்னைக்கு அதிக வேலை இருக்குதுப்பா, அதனால ஜபத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். எல்லா மாதத்திலயும் இருக்கிற செலவை விட இந்த மாதம் அதிக செலவு இருக்குதுப்பா, அதனால காணிக்கை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மாதத்திலயும் இருக்கிற வேலையை விட இந்த மாசம் நிறைய வேலை இருக்குது, அதனால ஊழியத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். இல்லையே, அதை தள்ளி போடுறியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தானே இந்த வேலையே நடக்குது. அதை தள்ளி போடுறியா இல்லையான்றதுக்காக தான் இந்த வேலையே நடக்குது. கரெக்டா இருக்கிறியா இல்லையான்றத பாக்குறதுக்கு தானே இந்த வேலையே நடக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமா, அடையாளம் கண்டுபிடிக்கணுமா, தேவ பிரசன்னம் எங்க இருக்குது, தேவ சித்தம் எங்க இருக்குது, இது எதற்காக நடக்குது. அதனால்தான் ஞானத்தை முதல்ல எழுதுறாரு. எதுக்கான ஞானம்னா இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களை பகுத்தறிவதற்கான ஞானத்தை கர்த்தர் தருகிறார். நம்ம எல்லாம் படிப்புக்காக ஞானத்தை மட்டும் இதை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். படிக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்லுவோம். அப்ப குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு ஞானம் தேவை இல்லையா? முட்டாளாவே இருக்கலாமா? வேலை செய்யறவங்களுக்கு ஞானம் தேவை இல்லையா? முட்டாளாவே இருக்கலாமா? உலகத்துல போறவங்களுக்கு ஞானம் தேவை இல்லையா? முட்டாளாவே இருக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நரி ஓனாலாம் தந்திரம் நிறைஞ்சது, நரி ஓனாலாம் தந்திரம் நிறைஞ்சது. ஆனா அதுக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுப்புறாங்க. ஏய், தந்திரத்தை பார்க்கிலும் ஞானம் விசேஷமானது. நீங்க அது கூட ஒரு சில நேரத்துல சேர்ந்துக்கிட்டு, நரி கூடியும் ஓனாய் கூடியும் சேர்ந்துக்கிட்டு ஞானத்தை மறந்துட்டு தந்திரமா நடக்கிறத ஞானம்னு சொல்லிட்டு இருக்கிறான் நிறைய கிறிஸ்தவன். இது அழகா சொல்லி தப்பிச்சுக்கணும்பா. பாஸ்டர் கண்ணுல இருந்து அப்படியே ஒதுங்கி வந்துட்டப்பா. நீ எந்த கண்ணுல இருந்துனா ஒதுங்கி போ. நீ என்னவா நடந்துக்கிறன்னு உனக்கு புரியுதா? இது ஞானமா தந்திரமா? தந்திரமா. அன்னைக்கு சர்வம் சகல விலங்குகளை பார்க்கலாம் சர்வம் தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த தந்திரத்தை தான் பிசாசு பிடிச்சான். பாம்பு பிசாசு கிடையாது, பாம்பை பிசாசு பிடிச்சா வேலை செய்யறதுக்காக. ஸ்தோத்திரம். இந்த தந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுவார்கள். நமக்கு தேவையானது தந்திரம் அல்ல, ஞானம். சத்தமாக ஆரம்பிக்கும் போதே எழுதுறாரு, உனக்கு விசேஷ ஞானத்தை தர ஒருத்தர் இருக்கிறாருப்பா. நீ ஆடுக்குள்ள நான் போ, ஓனாய்க்குள்ள நான் போ, சர்பத்துக்குள்ள நான் போ, எதுக்குள்ள நான் போ, கபடம் நிறைந்த மனிதருக்குள்ளே போ. ஆனால் நீ கபடற்றவனாய் இருக்கும்படியாய், புறாவை போல உன்னை இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டேன். சத்தமா அல்லேலூயா. சர்பத்தை போல தந்திரம் அல்ல, சர்பத்தை போல வினா உள்ளவர்கள், கேள்வி கேட்கிற அறிவு. வினா என்றால் கொஸ்டின்,
கேள்வி எழுப்பணும், கேள்வி எழுப்பணும், கேள்வி எழுப்பணும். ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் கேள்வி கேட்போம். ஆனா வேதத்தை வாசிக்கும் போது கேள்வியே நமக்குள்ள வராது. ஏன் எழுதினாங்க, எதுக்கு எழுதினாங்க, எப்படி எழுதினாங்க? சிதறி இருக்கிற அத்தனை யூதர்களுக்கும் ஞானத்தை பத்தி எழுதுறார் யாக்கோபு. என்னதுக்காக இந்த ஞானம்னா, இன்னும் கூட நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் முடிவுக்கு வரலப்பா, வரப்போகுது. ஆனா அதற்கு நடுவுல ஞானமாய் நடந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை கத்த தருவார். இந்த 2வது மாதத்திலே உங்களுக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், நரியின் தந்திரங்கள் வந்தாலும், சர்வங்களின் கேள்விகள் வந்தாலும், அதன் நடுவிலே புறாவின் இருதயத்தை கொண்டு சகலத்தையும் மேற்கொள்ளும்படியா கர்த்தர் விசேஷ ஞானத்தை, உன்னத ஞானத்தை, அற்புதமான ஞானத்தை, அபிஷேகம் நிறைந்த ஞானத்தை, தேவனுடைய ஞானத்தை, அனந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை பணம் ஆட்சி செய்யாது, ஞானம் நிச்சயமாய் ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லா ராட்சியம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு ராஜாக்களாய் ஆளுகை செய்தார்கள். ஆனால் சாலமோனின் ஆட்சியை போல வேற எந்த ஆட்சியும் பேசப்படவில்லை. காரணம், அவனுடைய ஞானம் தேவனால் உண்டான ஞானம். அவனுடைய நாட்களிலே யுத்தம் இல்லை, அவனுடைய நாட்களிலே பஞ்சம் இல்லை, அவனுடைய நாட்களிலே பற்றாக்குறை இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ராஜாவை கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு துஷ்டன் நம்முடைய நாட்டை ஆளுகை செய்கிறார்கள். எங்க பார்த்தாலும் எப்ப சண்டை எதுல நடக்கும்னு தெரியாது. ஜாதி சண்டைய, மத சண்டைய, இன சண்டைய, நிற சண்டைய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உலக நாடுகளிலே சண்டை எப்போ முடியும்னு முடிவுக்கே வராத ஒரு நிலைமை போய்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தை என் தேவன் மாத்திரம் ஆளுகை செய்தால் எப்படி இருக்கும்? சத்தமா ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சுக்க போறீங்க. யாரெல்லாம் இருதய சிங்காசனத்திலே தேவனை அமர வைத்தார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே உபத்திரவங்களும் போராட்டங்களும் நடந்தாலும் மன அமைதியோடு தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் அந்த சமாதான பிரபுவின் ஆளுகை இந்த பூமியிலே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. சத்தமா, சத்தமா. நல்லா பாருங்க, சோதனைய சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா பாருங்க கடைசியா வார்த்தை, பாக்கியவான் பெறுவான், பாக்கியவான் பெறுவான். சேர்ந்து சொல்லுங்க, பாக்கியவான் பெறுவான். அதுக்கு அடுத்தது ஜீவ கிரீடத்தை, ஜீவன் எடுத்துடலாம், கிரீடத்தை பெறுவான். அதுக்கு அடுத்தது ஜீவனை பெறுவான், உத்தமத்தை பெறுவான், விளக்கத்தை பெறுவான். விளங்கின பின்புனா ப்ரூஃப் பண்ண பின்னால நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இந்த சமுதாயத்துல நீங்களும் நானும் யார் என்கிறத ப்ரூஃப் பண்ண போறோம். மாஸ்டர் சத்தத்தை கேட்டு நல்லா இருக்குது, இனிமையான சத்தம். அவன் நினைச்சான் ஒருவேளை இது கண்டிப்பா இந்த கார்கு அப்படின்ற ஒரு கம்பெனியோட கீபோர்டா தான் இருக்கணும். ஏன்னா ஒரிஜினலா அந்த ஃப்ளூட்டோட சத்தம் வருது. ஒரு கீழே ஒரு சில கீபோர்ட்ல வந்து ஃப்ளூட் வாசிக்கிறது காத்து கூடவே வரும், ஊ அப்படின்னு வரும். ஆனா அதுல ஃப்ளூட் வாசித்தா நிஜமாவே ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி இருக்குது. வெளியில இருந்து கேட்ட உடனே சொல்லிட்டான். அது மாதிரி இப்படி எல்லாம் ஒருத்தனால மட்டும்தான் இருக்க முடியும், இவன் உண்மையான கிறிஸ்தவன்டா அப்படி சொல்றான். இவ்வளவு பிரச்சனை நடந்து கூட இந்த ஆள் வாயே தரக்கலைய. ஹலோ ஹலோ. பெறுவீர்கள், சகித்தால் பெறுவீர்கள், நிலைத்திருந்தால் பெறுவீர்கள். சகிப்புத்தன்மை, உறுதி, நிலைத்திருத்தல், இதெல்லாம் பிரச்சனை வரும்போது இதெல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆடி போறானா, விட்டுட்டு ஓடி போறானா, ஸ்தோத்திரம், இல்ல அங்கேயே இருக்கிறானா? கூடவே பிறந்தவன் 12 பேர் ஓடினப்போ இவனும் ஓடிட்டான். கூட பிறக்கிறதுனால கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறதுனால இந்த உறுதி எல்லாம் வராதுங்க. இது வாழ்க்கையில வர்றது. அபிஷேகம் பெற்ற பின்னால இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் கர்த்தர் ஒரு உறுதியை தந்தார். தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்னால ஆண்டவர் ஒரு உறுதி தன்மையை தந்தார். பிரச்சனைகள் வரும், அதுல நிலைச்சிருக்கணும், அதை சகிக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் கற்று நிச்சயத்துல ஒரு நாளும் மாறக்கூடாது.
ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட பொழுது எதுலெல்லாம் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணணும். அதுல இருந்து ஒரு இமி அளவு கூட நம்ம இடது பக்கமோ வலது பக்கமோ விலகக்கூடாது. இதுதான் ரைட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ரைட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வழியை கண்டுபிடிச்ச பின்னால ஏன் அதை மாத்தணும்? அதை மாத்துறதுக்காக 1000 வினோதமான சத்தங்கள் நமக்கு கேட்கும். இங்க இருக்கிறவர் தான் அங்கே இருக்கிறார், அங்க செய்யறதுதான் இங்கேயும் செய்ய போறோம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணாக முடியாது, எல்லாரும் ஒண்ணாக முடியாது. ஆண்டவருடைய படைப்பு யாரையும் ஒரே மாதிரி படைக்கல. நிறத்துல, குணத்துல, இனத்துல எல்லாத்திலையும் வெவ்வேறு வேற்றுமைகளை தந்து, ஆனால் மனதளவிலே ஒன்றுபடலாமே தவிர வேறு எந்த விதத்திலையும் ஒன்றுபட முடியாது. ஸ்தோத்திரம். சத்தமா நான் பெரியவன் நீ பெரியவன், நான் சின்னவன் நீ சின்னவன் அப்படின்னு சீ வா போன்னு இருந்தவங்க ஆவியானவர் வந்து இறங்கினாரு பாருங்க. பேதுரு 11 பேர் கூட நின்னு பிரசங்கம் பண்றான். 11 வரும் நான் பெரியவன் சொல்லல, அவர் கூட நிக்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது மீதி 11 பேரும் வாயை மூடிட்டு சும்மா நிக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆவியானவர் தந்த அபிஷேகத்துல இருந்து வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லி ஆகணும். இதுல நீங்க அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா விசுவாசம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எதை கேட்கணுமா? ஞானத்தை. ஞானத்தை எதோட கேட்கணுமா? விசுவாசத்தோட கேட்கணுமா? அப்போ விசுவாசம் இல்லைன்னா எது கிடைக்காது? ஞானம் கிடைக்காது. இந்த ஞானம் இல்லைன்னா சோதனையில நம்ம ஜெயிக்க முடியாது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட முடியாது. இந்த விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுன்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, நான் விசுவாசம் விசுவாசம் அப்படின்னு சொல்றதை விட சின்சியர் ஃபெய்த், எல்லாம் சொல்லுங்க சின்சியர் ஃபெய்த், சத்தமா சொல்லுங்க, நேர்மையான விசுவாசம். ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு சேர்றோம், கம்பெனில வேலைக்கு சேர்றோம், கடைசியில தாசில்தார் போஸ்டிங் வந்துச்சு மாமனாருக்கு கல்யாணம் ஆன டைம்ல. என்னால ஆரையா இருக்கும் போதே சமாளிக்க முடியல, தாசில்தார் ஆயிட்டேன்னா அது கூட கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்தா ரொம்ப பிரச்சனை வரும்ட்டு அந்த ஊரோட பார்டர்ல செக் போஸ்ட்ல போஸ்டிங் வாங்கினா அங்க போயிட்டாரு, யார் கண்ணியும் படாம இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு விசுவாச பரீட்சை வரலாம். நீங்க நிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு உணர்வு வரணும். நான் நிக்கிற அதே இடத்துல என் தேவன் நிப்பாரா? அவர் இருக்கிற இடத்துல நீங்க இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க உத்தமமா இருந்தால், இந்த விசுவாசத்துல நேர்மையானதை நீங்கள் நிரூபித்தால், நீங்க இருக்கிற இடத்துல அவர் வந்து நிப்பாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நின்னாலும் அவர் வந்து நிப்பாரு. ஸ்தோத்திரம். இந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது கடுபாவி இப்படி அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி இந்த தேவ பிரசனம் இறங்கி இருக்காது. நாங்க வேற என்ன செஞ்சோம்? ஆண்டவரே இந்த சிறுமையெல்லாம் பாருங்க ஆண்டவரே, உடனே இந்த அதிகாரியை தண்டிங்கப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படி ஏதாகிலும் ஒரு ஜபம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல அற்புதம் நடந்திருக்காது. எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஆண்டவரை மட்டும் உயர்த்தினாங்க. நம்மள அது கூட ஒப்பிட்டு பாருங்க. கூட இருக்கிற ஒரு சொந்தக்காரன் சீன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசப்படியில போய் நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவோம்.
ஆண்டவருக்காக உதயம் ரத்தமும் சிந்திட்டு எல்லா சகிப்பு தன்மையோட கூட இந்த தொழு மரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரை மட்டுமே உயர்த்தினாங்க. சுத்தி இருக்கிற சூழ்நிலைமையை சொல்லலை, யாரு அடிச்சாங்கன்றத சொல்லலை. கொஞ்சம் நம்ம ஆளுங்கள இருந்தா அந்த ரத்தம் எப்படி ஊத்துதுன்னு பாட்டா எழுதிட்டு இருப்பாங்க. பிச்சுக்கிட்டு ஊத்துனது ரத்தம், ஸ்தோத்திரம். அங்கங்கே வீங்கி போயிருந்தது உடம்பு. இதெல்லாம் கர்த்தருக்காக சகித்தேன் இப்படி பாட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு பாட்டு அது மாதிரி பாடல. ஆகையினாலதான் கர்த்தர் அஸ்திபாரத்துல கரத்தை வச்சாரு. ஒருவேளை மேல இருந்து கர்த்தர் கிரியை செஞ்சிருந்தா கூட மாறிட்டு இருக்கோம். நீங்க ஆண்டவரை துதிக்கிற துதியில இருக்கிற உண்மையை, விசுவாசத்தோட நேர்மையை கர்த்தர் பார்த்து அஸ்திபாரங்களை அசைக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே எழும்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க உண்மையை கர்த்தர் பார்க்க விரும்புறாரு, உங்க விசுவாசத்தோட நேர்மையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறாரு. அதனால பெறுவான்னு முடிக்கிறாரு. பாக்கியவான் பெறுவான், சகிக்கிறவன் பாக்கியவான், நிலை நிற்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உறுதியா இருக்கிறவன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் நம்ம அழகா சொல்லிட்டோம். இந்த சகிப்புக்கு இத்தனை வார்த்தை: உறுதி, நிலைத்திருத்தல், சகித்தல். இந்த மூணும் இருக்கிறவன் பாக்கியவான். மாறக்கூடாது, மாறக்கூடாது, நில தடுமாறக்கூடாது. எந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ண, நம்ம காலை எந்த இடத்துல கண்மலை மேல ஆண்டவர் நிறுத்தி வச்சாருன்னா அது மேல கடைசி வரைக்கும் இருக்கணும். பேருந்து போற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேஷம் போடுற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். பேச்சு மாறக்கூடாது, நிறம் மாறக்கூடாது, செயல் மாறக்கூடாது. தந்திரம் நமக்கு வேணாம், தேவனுடைய ஞானம் நமக்கு போதும். எல்லாவற்றையும் நாம மேற்கொள்வோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவாராக, ஜீவ கிரீடத்தை தருவாராக. அந்த காலத்துல வெற்றி பெறுகிறவனுக்கு எத்தனை பிரைஸ் கொடுத்தாலும் முதல்ல செய்யறது ஒலிவ இலையில கிரீடம் பின்னி அதை மேல வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரைஸ், பணம் எல்லாம். அதனால ஆண்டவர் கிரீடம் எதுக்கு எழுதினார்னா முதல்ல கிரீடம், அதுக்கப்புறம் எல்லாம் ரிவார்டு, அவார்டு, எல்லாம் காசு பணம் எல்லாம் கிடைக்கும். சோதனையை சகிக்கிறவனுக்கு நிச்சயமாய் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் பெறுவான். எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்லுவோம்: ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துல நேர்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசம் ஞானத்தை தரும். ஞானம் சகிப்பு தன்மையை தந்து வாக்கியவானாய் நம்மை மாற்றும். வெற்றி நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிரீடத்தை பெறுவான். கிரீடத்தை பெறுவான்னா வெற்றி பெறுவான்னு அர்த்தம். இந்த மாசத்துல வருகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். தோல்வி என்பதே நமக்கு கிடையாது. இந்த 2வது மாதம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு வெற்றியின் மாதம். தேவன் தம்முடைய விசுவாசத்தை கொண்டு, ஞானத்தை கொடுத்து, சகலத்தையும் பகுத்தறிந்து, எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க சகிப்பு தன்மையை, உறுதியை, உத்தரவாதத்தை தந்து நாம் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்து எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை தருவாராக. நீங்கள் பெறுவீர்கள். பாக்கியவான் பெறுவான், பாக்கியவான் பெறுவான். திரும்ப சொல்லுங்க: பாக்கியவான் நான் பெற்றுக்கொள்ளுவேன்.